குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் எஸ்தர், கோல் டைரக்டர். இன்னைக்கு இந்த வெஸ்டீஜோட ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங்க்கு வந்திருக்கவங்க எல்லாருமே நான் வெல்கம் பண்ணுறேன். என்னோட வாய்ஸ் ஆடியபிள் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என் வாய்ஸ் கேட்குது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மீட்டிங் உள்ள இருக்க எல்லாரும் என் வாய்ஸ் கேட்குது அப்படின்னாக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஸ்டீஜில் வந்து நமக்கு 400க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜி கேட்டகரி, அக்ரி கேட்டகரி, பியூட்டி ப்ராடக்ட்ஸு, ஹெல்த் சப்ளிமெண்ட்டு, SF9 கேட்டகரின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன வாங்கணும் அப்படின்றத நிறைய பேருக்கு எதை வாங்குறது, இப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம், என்ன வாங்குறது, எந்த ப்ராடக்ட் வாங்குறது அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து லீடர்ஸு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி அவங்க ஓன் ரிசல்ட்டு தான் இப்போ ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணுற விஷயத்த நம்ம கேட்டதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக நம்மளும் அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. லீடர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்ச ப்ராடக்ட் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறாங்க, ஓன் ரிசல்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து மீட்டிங்கை கவனமாக கவனிங்க. ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து வெஸ்டீஜில் வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வெஸ்டீஜில் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்தளவுக்கு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். நம்ம நல்ல ரிச்சான ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு நம்மளோட ஃபீலிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌடாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வெஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கமும் கிடைக்கிறதுனால வெஸ்டீஜ் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு யாருமே வந்து தயங்க வேண்டியதே கிடையாது. ஸோ இன்னைக்கு லீடர்ஸ் வந்து அவங்க ஃபீட்பேக்கு, அவங்க ஓனாக எடுத்த ஃபீட்பேக்கு ஷேர் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் 12% சக்திகுமார். சக்திகுமார், நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மேடம். மேம், வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? வாய்ஸ் கிளியர்ப்பா, பேசுங்க. மேடம், ப்ராடக்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? நீங்கள் பேசிடுங்க அப்படியே. ஓகே மேம். மல்டி விட்டமின் கம்மிஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டு பேச போகிறேன். இது வந்து மல்டி விட்டமின் கம்மிஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது மல்டி விட்டமினோட கம்மிஸ் வந்து நமக்கு வந்து பயன்கள் என்னன்னா, அதோட கலர்ஸ் வந்து நமக்கு வந்து நேச்சுரல் கலர்ஸ் தான், இல்லை எந்த ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணாமல் இருக்காங்க. ரெண்டாவது, இது வந்து நமக்கு விட்டமின் ஏ, விட்டமின் B12, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ எல்லாமே நமக்கு வந்து இந்த மினரல்ஸ் எல்லாமே நமக்கு இதில் வந்து கிடைக்குது. இதில் வந்து நமக்கு மூணாவது நம்ம பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு 5 வயசு குழந்தைங்கலேருந்து நம்ம இது வந்து எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து குழந்தைங்க வந்து டெய்லி வந்து ஒன்ஸ் எடுத்துக்கலாம். பெரியவங்க வந்து டெய்லியுமே வந்து 2s வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி தான், நம்ம வந்து சப்பி வந்து சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். இது வந்து நமக்கு எடுத்துக்கிறதுனால வந்து உடல் சோர்வையும் குறைக்குது, நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்குது. இதோட பிவி பார்த்தீங்கன்னா 23.14, சாரி கால் வந்துச்சு. பிவி பார்த்தீங்கன்னா 23.17, பார்த்தீங்கன்னா 695. ரெண்டாவது ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் வந்து ஐ சப்போர்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். வெஸ்டேஜ் ஐ சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து கண் மந்தமடைகிறதையும் நமக்கு வந்து தவிர்க்குது. கண் அலர்ஜி இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கும். நமக்கு வந்து லேட்டாக தூங்குறதெல்லாம் நமக்கு வந்து கண் எரிச்சல் வந்து இருக்கும். அந்த மாதிரி கண் எரிச்சல் இல்லாமலும் நமக்கு வந்து இது எடுத்துக்கிறதுனால வந்து ஒரு நல்ல இதாக இருக்குது. இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் வந்து 80% உணவு வந்து நமக்கு இது மூலயமாவே நமக்கு வந்து கிடைக்குது. நமக்கு டைரெக்டாக வந்து உணவு மூலமாக கிடைக்கிற 80% ஆன்டி ஆக்சிடென்ட்டை நம்ம இது எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து இது டைரெக்டாகவே நமக்கு வந்து இது எடுத்துக்குது. நம்ம வந்து இது எப்படி எடுத்துக்கோங்கன்னா, நம்ம சாப்பிட்டுட்டு 2 வாய் சாப்பிட்டுட்டு இது ஐ சப்போர்ட் நம்ம சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்லாம். இது வந்து நமக்கு தூர பார்வை கிட்ட பார்வையெல்லாம் நமக்கு வந்து இதுலேருந்து சரிப்படுத்த முடியும். இது எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புல வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 625, டிபி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 575, பிபி பார்த்தீங்கன்னா 19.17. மூணாவது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் அலிவரா. இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் 75 மேற்பட்ட கலவைகள் வந்து இருக்குது. செரிமான பிரச்சனைக்கு வந்து நம்ம இதை எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல செரிமான பிரச்சனை வந்து தீர்வடையும். தோல் பிரச்சனைக்கு வந்து சரியாகும். தோல் சுருக்கம் இருக்கிறவங்களுக்கு இது எடுத்துக்கிறதுனால தோல் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். வயதான தோட்டத்துக்கு வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து இல்லாமல் நம்ம எப்பயுமே வந்து இளமையாக இருக்கிற மாதிரி வந்து நமக்கு தோணும்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை வந்து குறைக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்து உடல் வந்து பாடி ஹீட் ஓவராக இருக்கும். பாடி ஹீட்டாக இருக்கவங்க இதை எடுத்துக்கினாலே பாடி ஹீட்டை வந்து குறைக்கும். உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே. எனக்கு நான் இதை வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு நான் ஓனாக யூஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. வந்து இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. நம்ம வந்து நம்பி யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. விஷயம் வெல்கம் மேடம். தேங்க்யூ பிரதர். லீடர்ஸ், நான் உங்களுக்கு கோஹோஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்றவங்க ஷேர் பண்ணி நீங்க ஃபீட்பேக் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து 12% பாக்கியலட்சுமி. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சிஸ்டர், நீங்க ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங். எனக்கு வந்துட்டு இப்போ இன்னைக்கு நான் எடுத்துக்க ப்ராடக்ட் வந்துட்டு எனர்வா சாக்கோ பாரும், நெக்ஸ்ட் வந்துட்டு டீயும் தான். இப்போ எனர்வா சாக்கோ பார் வந்துட்டு என்னடா சாக்லேட்டா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அந்த ஒரு சாக்லேட்ல தான் நான் வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆனது. ஏன்னா ஒரு பானை இதுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா அதை நான் பார்த்தேன். ரொம்பவே அது பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சுதான் நான் பிஸ்னஸே நான் அதுக்குள்ள வந்தேன். நான் எல்லாம் நீங்க பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு பிள்ளைங்க கிட்ட நல்ல ஒரு இது வித்தியாசமா கொடுக்குறாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. இதுல வந்து ஃபிளாக்ஸ் சீட் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் உள்பட வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது கொடுக்க கொடுக்க இது எப்பவுமே ப்ராடக்ட்ல இந்த சாக்கோ இது வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். என் பிள்ளைங்களுக்கும் அது எப்பவுமே வந்துட்டு இதுல ரெட்டும் கேட்பாங்க, எனர்ஜியும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி இதுல வந்து நாங்க ஆர்டர் போடுவோம். எனக்கு 100 பிவிக்கு சாக்லேட்டே ஒரு தடவை எனக்கு அது ஆர்டர் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி அது சின்ன பொருள் பார்க்காம எனர்ஜி அதுலயும் ஃபிளாக்ஸீட் எல்லாருக்குமே பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் ஒரு சிலர் கேட்குறாங்க. அதனாலே ஃபர்ஸ்ட் அவளை மார்க் வந்துட்டு எங்களுக்கு இங்க அதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெட்டா பிரீமியம் ஸ்பைசி டீ. அது வந்து பிளாக் டீ மாதிரி குடிக்கும்போது சூப்பரா இருக்கும். ஸோ பால் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரிச்சு அதில் இருக்க ஸ்மெல்ஸ், அந்த ஏலக்காய் அதுல இருக்க எல்லாமே வந்துட்டு குடிக்கும்போது குடிச்சு முடிச்சிட்ட பிறகு நல்ல நம்மளுக்கு ஒரு பிரிஸ்கா ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த டீல வந்துட்டு டஸ்ட் டீ நம்மளது கிடையாது. அதுல இருக்கிற டீ துகள்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே பெருசா இருக்கும். அதுல இருக்க ஸ்பைசி நம்மளுக்கு வந்துட்டு சில பேர் இது போட்டிருப்பாங்களே தவிர பாக்கெட்டை பார்த்தா அப்படி இருக்காது. நார்மல் டஸ்ட் டீ தான் இருக்கும். ஆனா நம்மளதுல இந்த ஸ்பைசி வந்துட்டு பார்க்கும்போது அந்த பேக்கெட் ஓபன் பண்ணாலே வந்துட்டு அவ்வளவு நல்லா நல்லா இது இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு இங்க மெயின்டைனா இருக்கும். இந்த கடையில வாங்குற ₹1 டீ துளியில் அந்த சக்கரா கோல்டு ரோஸ் சுத்தமா அது வாங்குறதே கிடையாது. நம்மளோட ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாமே எது நம்மளுடைய பர்பஸ்க்கு வீட்டுக்கு தேவையோ அதுதான் நம்ம இங்க வாங்கிட்டு இருக்கோம். வாங்கினதுக்கு அப்புறம் வேற சேஞ்ச் கிடையாது. ப்ராடக்ட் பேசும்ன்ற மாதிரி அதுதான். ஸோ நம்மளோட வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையானதுல பொருள் வாங்குறதுல நான் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷப்படுறேன். இன்னும் எல்லாமே ஷாம்பா இருக்கட்டும், எனக்கு இங்க இப்ப இது காட்ட முடியல. பட் எல்லாமே நம்ம கம்பெனி ப்ராடக்ட் தான். ஸோ எல்லாமே குட் பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான். யாரும் நெகட்டிவா இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இப்போ நார்மல் அந்த டீ இப்போ நம்மளது இதுல வந்து லைட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. டஸ்ட் டீ யூஸ் பண்ணி கலரை டார்க் பார்த்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு அதை ஏத்துக்க முடியாது. பட் ஆனா வந்து எங்களுக்கு வந்து டீயோட டேஸ்ட் பிடிச்சிருந்ததுனால ரெகுலரா இதுதான் நாங்க யூஸ் பண்றது. மேக்சிமம் பிளாக் டீக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ தேங்க்யூ. நம்பி வாங்கலாம், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதது. ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் பிரான்ச் டைரக்டர் எப்சிபா. குட் மார்னிங். பிரான்ச் டைரக்டர் சிபா. என்னோட அப்ளைன் வந்து கோல்ட் டைரக்டர் எஸ்தர் மேம். இன்னைக்கு வந்து அசியோர் நீம் சோப் வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அதோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணேன். நீம் துளசிலாம் வந்துட்டு இந்த சோப்பில் வந்து இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து அந்த அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து அதுலேருந்து பாதுகாக்குது நமக்கு. அப்புறம் வந்து ஃபேஸில் வந்துட்டு பிளாக் மார்க்கு பிம்பிள்லாம் வந்து இருக்கவங்களுக்கு வந்து இந்த சோப்பு ரொம்பவே வந்துட்டு அதை வந்துட்டு சரி பண்ணுற மாதிரி வந்துட்டு கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறது
அளவுக்கு இந்த சோப் ரொம்பவே யூஸ் ஆகுதோ அது மாதிரி என்னோட ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வந்துட்டு இந்த சம்மர் சீசன் அப்போ வந்துட்டு வேர்க்குருன்றது வந்துட்டு வரும்போது வந்துட்டு இந்த சோப் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு அந்த சீசனில் வந்துட்டு அது வந்து அதனால சம்மர் சீசன்னால அந்த அரிப்பு அந்த மாதிரி வந்து ஏற்படாம வந்துட்டு இருக்க வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட் ரிசல்ட்டாக வந்துட்டு எங்கள் ஃபேமிலிக்கு வந்து இருந்திருக்கு. அது மாதிரி சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு அது வந்து சார்கோல் பவுட்ரு டைமண்ட் டஸ்ட்லாம் வச்சு வந்து தயாரிச்சிருக்காங்க. அதனால வந்து நம்மளோட இதில் வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்துட்டு அதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு அந்த இளமையான தோற்றத்தை வந்துட்டு நமக்கு தருது. அதனால அது மாதிரி இது ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம அதுவாக வந்துட்டு ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் உரிச்சு எடுக்கும்போது நம்ம ஃபேஸில் உள்ள அந்த ஓப்பன் ஃபோர்ஸ் அந்த இதுலலாம் கொஞ்சம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டு அது மாதிரி ஃபேஸையும் வந்துட்டு ரொம்ப வந்து பிரைட்டாக இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ எஃப்சிப்பா. நெக்ஸ்ட் பிரான்ச் டைரக்டர் கலைமணி சிஸ்டர் பேசுங்க. குட் மார்னிங் சிஸ்டர், தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல். பிரான்ச் டைரக்டர் ஆஃப் கலைமணி. என்னோட அப்ளைன் வந்து கோல் டைரக்டர் எஸ் சார் மேம். நான் இன்னைக்கு வந்து ப்ராடக்டை வந்து நான் லைவாக ஷேர் பண்ணுறேன். சிஸ்டர் என்னோட ப்ராடக்ட் ஷேர் ஆகுதுங்களா சிஸ்டர்? கிளியர் சிஸ்டர். ஓகே. இது நோனி கேப்சூல் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்தால் கையில் பாருங்கள், இந்த ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதுக்கு வந்து நான் நோனி கேப்சூல் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு கேனோடர்மா இந்த கேப்சூல் நான் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சடார் மேக்ஸும் நான் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஃப்ளாக்ஸ் ஆயில் நான் தான் எடுத்துகிட்ருக்கேன். கொலஸ்ட்ரம் வந்து என்னுடைய குழந்தைங்களுக்காக வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அவங்க கொலஸ்ட்ரம் கேப்சூலை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை சாப்பிட்றாங்களே கேப்சூல் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்றாங்களோ என்னமோ நினச்சேன். ஆனால் என் பிள்ளைங்க காலைல எந்திரிச்ச உடனேயே டீ குடிச்சிட்டு அதை சாப்பிட்டாங்க. சாப்பாடு கூட வேண்டாங்கிற அந்த அளவுக்கு அந்த அந்த கேப்சூல் வந்து அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, அவங்க விரும்பி அதை சாப்பிட்றாங்க. அப்புறம் எனக்கு ஐஸை போட்டு நான் எடுத்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரி ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்ரி வந்து எல்லாருமே வந்து ட்ரைனிங்கில் வந்து அக்ரியை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே நம்ம பெருசாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ என் வீட்டுக்காரங்களுக்கு செடி கொடி வைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கட்டுமேனு நம்மளோட வெஸ்டேஜ் ப்ராடக்ட் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்து அக்ரி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அக்ரி கோல்டு, அக்ரி மாசு, அக்ரி ஹியூமிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். இதோட நான் ஷேரிங் வந்து இந்த லாஸ்ட்டாக காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணதுலேருந்து ஹேர் ஆயிலு, இந்த மாய்ச்சர் ஷாம்பு இந்த மாதம் ஆர்டர் போட்டது இதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பாடி டேக் பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ கலரும் யூஸ் பண்ணுவேன், இந்த சாண்டல் கலரும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ரைஸ் பிரான் ஆயில் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபார்ம் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என் பொண்ணு சொல்லாமல் எனக்கு ரொம்பலாம் சாப்பாடு போடாத, எனக்கு ஒரு மயக்கமாக வந்து சாப்பிட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணோம். சரி, அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு என்னன்னே எனக்கு தெரியல. சரி, ஓகேன்ட்டு நான் அப்புறம் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் பிரான் ஆயிலோட ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபீட்பேக்கு அதோட இம்பார்ட்டன் எல்லாமே ஷேர் பண்ணப்போ சரி நம்ம ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ அதுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நான் ஜாயின் பண்ண மந்த்லேருந்து இன்ன வரைக்கும் 100 கன்ஸ்டன்ஸ் தான் பண்ணுறேன். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 வவுச்சருக்கு மேலே நான் வாங்கியிருக்கேன். அந்த வவுச்சரில் நான் போடுறது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் தான் போட்டுக்கிடுவேன் நான். ஓகேங்களா? இப்போ நான் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்ணு வந்து அந்த கம்ப்ளைண்ட் சொல்லலை. அது ஒரு உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜென்ட் நைட் க்ரீமு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபேஸ் வாஷு, அப்புறம் டே க்ரீம்னு சொல்லிட்டு அஷு நேச்சுரல் டே க்ரீம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுட் க்ரீம் நான் வந்து ஒர்க் அதிகமாக பண்ணுறதுனால எனக்கு காலில் எப்போவுமே பித்த வெடிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நான் இப்போ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பெயினாகவும் இருக்குது, நடக்கவே முடியாது. அந்தளவுக்குலாம் கால் வலி இருக்கும். இப்போ நான் அதை ரெகுலரைஸ் பண்ணி அதை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டென்டாஷு ப்ரஷ்ஷு. இப்போ நார்மல் ப்ரஷ்ஷில் தான் என் பிள்ளைங்க விளக்குறப்போ போய் பல் விளக்கு அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து என்னால் விளக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரஷ் ரியலாகவே இந்த ப்ரெஷ் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம்
என் பிள்ளைங்க காலையில் எந்திரிச்ச உடனே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணுற வேலை தான் பார்க்குறாங்க. என் பையன் ரொம்ப மோசம். முன்னேரமும் குளிச்சாலும் முன்னே 3 டைமுமே வந்து பல் விளக்குறான். ஏன்னு எப்போ பார்த்தாலும் அந்த ப்ரஷ்ஷே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கூட சொல்ல தெரியல. பூச்சிருக்குமா பூச்சிருக்குமான்னு சொல்லிட்டு அந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டே சொல்கிறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நீம் சோப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் டென்டாய்ஸர் டூத் பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கேரட் டூத் பேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா பூச்சிப்பல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னது பல்லுல எல்லாம் போய் மாட்டிக்கிறப்ப ஸ்மெல் வரும். அப்படிங்கிறப்போ இந்த லாங் டேர்ம் அந்த ப்ரெஸ் அந்த பேஸ்ட் போட்டு விளக்குன உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம வாயில் வர இந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இது பண்ணுறதில்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெஸ்ட் ப்ராடக்ட்ல எனக்கு அதுவும் இப்போ கேரட் டூத் பேஸ்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டியூ கார்டன் இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம். இதை ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன, நான் வந்து மந்த்லி நான் இது பீரியட்ஸ் ஆகுறப்ப நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட்டில் 1 பேடு இல்லைனா 2 பேடு தான் மிச்சமாக இருக்கும். அந்த அதாவது ஸ்டேப்ரி விஸ்பர் நான் யூஸ் பண்ணுறப்போ நான் வெஸ்டேஜில் இது இப்போ ஜாயின் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு தடவை நிறையா பேர் இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் நான் அந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இது இல்லாமல் இருக்கிறதே இல்லை அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 மாதத்துக்கு 1 பாக்கெட் யூஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்ஸாகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிறவங்க ஜென்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க ரிலேஷனுக்காக இருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்காக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பாக வாங்கி அதை கொடுங்க. அது ஒரு புண்ணிய மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயில ஏற்படுற புற்றுநோயை கூட கிளியர் பண்ணுற அளவுக்கு நமக்கு பெஸ்ட்டு இதாக இருக்குது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எல்லாமே சஜஸ்ட் பண்ணி அதை வாங்கி கொடுங்க. அப்புறம் அல்ட்ராமேட்டிக் பவுடர், இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஏற்கனவே நான் ப்ராடக்ட் ஃபீட்பேக் டைமில் சொல்லியிருப்பேன். நான் 1 வீக் வந்து மேக்ஸிமம் 7 இல்லது 6 அந்த அளவுக்கு நான் சோப்பு நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு, எவ்வளோ துணியாக இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் போய் பார்த்தா அது எனக்கு துணி துவைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. வீக்லி ஒரு சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கு. என் கையில் இந்த பவுடர்லாம் மற்ற சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில எல்லாம் ரொம்ப அலர்ஜி மாதிரி ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். இப்போலாம் அந்த ஃபீலிங்ஸே கிடையாது. அது மாதிரி பாத்திரம் விளக்குறது, நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது இந்த மாதிரி தானே ஒர்க் இருக்கும். அப்படிங்கிறப்போ எனக்கு அதை விட தாண்டி ஒர்க் இருக்கு. இருந்தாலும் நான் இந்த பாத்திரம் விளக்குற இந்த லிக்விட் வந்து அல்ட்ரா சோப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாத்திரம் சீக்கிரம் விளக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் பிளாக் சாயிலோட சேர்த்து வெஸ்லின் டீ அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வெயிட்டு ஓரளவுக்கு இருந்தாலும் எனக்கு 2 குழந்தைங்களுமே சிசேரியங்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் தொப்பை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால வெஸ்லின் டீ எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ரிசல்ட் கொடுக்குது. அப்புறம் ப்ரெஷ்அப் ட்ரிங்க்கு இதெல்லாம் இருக்குது. எனக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அக்ரியோட இது பஞ்சு துளசி வந்து பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது, பையனும் சரி காலைல இருந்துச்சுன்னா சுடுதண்ணி காய வச்சு காய வைக்கிற பாத்திரத்திலேயே பையனுக்கு தனியாக இதுவும் பொண்ணுக்கு தனியாக இருந்தது. பொண்ணுக்கு தனியாக ஒரு வாட்டர் கேனில் 2 ட்ராப்ஸ் விட்டு ரெகுலரைஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். அக்ரி ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண ரிசல்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இதுக்கு அக்ரி மாஸ் அக்ரி 82 அப்படின்னு சொன்னபடி நான் வந்து இது ஷேர் பண்ணி இதை கொடுத்துட்ருக்கேன். எந்த அளவுக்கு பூ இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நான் பிஃபோர் ஃபோட்டோலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பூ வந்து இன்னைக்கு நான் பறித்து என் பொண்ணுக்கு நான் வச்சுடல. ஏன்னா காலையிலே மேம் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி நம்ம ப்ராடக்ட் ஷேர் பண்ணணுன்ட்டு. நான் அக்ரி 82 அக்ரி மாஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு செடியிலையும் எவ்வளோ மொக்கு வச்சிருக்கு, எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்க. இப்போ புதுசாக இதெல்லாம் இப்போ இது பண்ணிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரொம்பவே க்ரோத்தாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறப்ப. காலையில் இருந்துச்சு வாசலுக்கு ஏற்றே இருக்கப்பல அந்த பூவை மலர்ந்துருக்கதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் தாட் வருது. இந்த செடி வந்து பட்டு போகிற தருவாயில் இருந்தது. நல்லா பார்த்துங்க, நல்லா பட்டு போகிற தருவாயில் இருந்தது. இப்போ நான் அக்ரி 82 இது அக்ரி ஹியூமிக்கு அக்ரி கோல்டு வந்து நான் கொடுத்ததுக்கப்புறம் புது இதெல்லாம் வந்து இந்த இதே வந்து இதாக இருக்குது. நான் கொடுத்ததுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செடி இந்த இதெல்லாம் வந்து கலந்தது தான். இந்த புதுசாக வேற ஃபார்ம் ஆகுது பாருங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இந்த அக்ரி 82 அக்ரி மாஸ் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணேன். இந்த புதுசாக ஒரு மொக்கு வச்சிருக்குது. ஒரு இதெல்லாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த இதுக்கெல்லாம் நான் கொடுத்துருந்தேன். அப்புறம் சுரக்காய் செடிக்கு அக்ரி 82 அக்ரி ஹியூமிக்கு அக்ரி கோல்டு இதெல்லாம் கொடுத்தேன். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு வந்து காய் வச்சிருக்கு, பூ வச்சிருக்குது. ஒரு இது இந்த இவ்வளவு பிளேஸ்லேயே எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. கண்டிப்பாக வந்து அக்ரி எல்லாம் ப்ராடக்ட் எல்லாம் சந்தேகப்படாதீங்க. கண்டிப்பாக வாங்கி உங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன சின்ன செடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் இது கூட கொடுக்கும். இந்த பாருங்க,
எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு சின்ன செடி தான் இது, ஒரு செடி தான். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு நம்மளோட அக்ரி ப்ராடக்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குது. கண்டிப்பா நீங்க தைரியமா யாருக்கு வேணாலும் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். இருங்க, நான் அந்த என்னோட அக்ரி ப்ராடக்ட் கொடுத்து எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன். பார்த்தீங்கன்னா, இந்த நான் குடுக்குறதுக்கு முன்னாடி இது வந்து இந்த மண் வந்து சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, என் வீட்டுக்காரர் வாழைக்கட்டையெல்லாம் இப்போ இதோட 2வது தடவ அந்த வாழைக்கட்டை வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு வாழைக்கட்டைய பிடுங்கி எறிஞ்சிட்டாரு. அப்புறம் நான் மறுபடியும் வந்து சரி எங்க இதில ப்ராடக்ட் இருக்கு, நான் வாங்கி குடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இப்ப பாருங்க இதெல்லாம் புதுசா விட்ட இலைங்க. இலை இலையா இருக்கு பாருங்க. இன்னைக்கு தண்ணி விட்டுருக்கேன். நாளைக்கு வந்து நாளைக்கு ஏன்னா 30 நாள் ஆச்சு. மறுபடியும் இது குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி விட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் புதுசா விட்டது. இதெல்லாம் பார்த்துட்டு என் வீட்டுக்காருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தோடனேயே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பா உன் ப்ராடக்ட்டை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி தைரியமா இப்போ நான் எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அக்ரி ப்ராடக்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குதுங்கிறப்ப கண்டிப்பா வந்து எல்லாருமே வாங்கி தைரியமா யூஸ் பண்ணுங்க. எல்லா ப்ராடக்ட் நம்ம வெஸ்டேஜ்ல வந்து 400+ எபோவ் இருக்குது. கண்டிப்பா வந்து எல்லாருமே ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராண்டா எனக்கு ரிசல்ட் கொடுக்குது. நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படியே அனுபவிச்சு நான் வாங்கி நான் யூஸ் பண்றப்ப எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்குது. நிறைய ரைஸ் பிரான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் பாட்டில் நல்லா கன்சிஸ்டன்சியில் வாங்கின பாட்டிலெல்லாம் நிறையா இருந்தவொடனே பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, என்னக்கா உங்கள் வீட்டில் இவ்வளோ பாட்டில் அடுக்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் ரைஸ் பிரானோட யூசஸ் பற்றி நான் சொன்னோடனே வாங்கக்கூட, அதாவது கடையில் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வாங்குறவ கூட யோசிச்சவங்க கூட இப்போ வந்து நம்ம நான் ஒரு 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் ரைஸ் பிரான் ஆயில் நான் யூஸ் பண்ணி இருக்கேன். அவங்களும் எவ்ரி மந்த் வந்து ஆர்டர் போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் ப்ராடக்ட்டை ஒவ்வொரு ப்ராடக்டாக ஒரு சின்ன சின்ன எஃப்எம்சி ப்ராடக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக தைராய்டு ப்ராப்ளத்துக்கு நான் ரிப்போர்ட் வாங்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு எனி டைம் வந்து வெஸ்டேஜ் அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட் இருக்குது. கண்டிப்பாக நான் இன்னும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகுவேன்னு இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இதில் ஆக்குறதே வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் தான். எல்லாருமே கன்சிஸ்டன்சி எடுத்து பண்ணுங்க. ஒரு டீம் க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது கன்சிஸ்டன்சி தான். நான் இன்ன வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் ஒரு நாள் கூட நான் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. இன்ன வரைக்கும் பிரேக் பண்ணதே கிடையாது. அப்ளைன் சப்போர்ட்டோட நான் ரொம்ப கிளியராக பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எனக்கு இந்த வெஸ்டேஜில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது எஸ்தர் மேமுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். சரவணன் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்ஸ் சிஸ்டர். விஷுவல். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப சூப்பரா அக்ரி ப்ராடக்டோட ரிசல்ட்லாம் வந்து லைவாவே ஷேர் பண்ணி காமிச்சிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம வெஸ்டேஜோட மகிமை, சரிங்களா? ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. எல்லாமே வந்து நம்ம தைரியமாக வந்து நம்பி வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு இன்கமும் நமக்கு கிடைக்கிது, நமக்கு ஹெல்த்தும் கிடைக்கிது. ஸோ இதுக்கு நம்ம யாருமே யோசித்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நானுமே வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து 100 PV கன்சிஸ்டன்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அதாவது வெஸ்டீஜில் இருக்க ப்ராடக்ட் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்கு எல்லாமே வாங்கிக்கிறோம். வெஸ்டீஜில் எந்த ப்ராடக்ட் இல்லையோ அது மட்டும் தான் வெளியில வாங்குறது, சரிங்களா? சரவணன் சார் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரி வெஸ்டீஜில் இருக்கிற ப்ராடக்ட்னா அது மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கும். அங்கே என்ன ப்ராடக்ட் இல்லையோ அது மட்டும்தான் வெளியில வாங்குவோம். மற்றபடி காலியா போயிருச்சு, நாங்கள் பக்கத்தில் போய் ஒரு பேஸ்டோ ப்ரஷோ வாங்க போகிறோன்ற அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்பயுமே கொண்டு வர்றதே கிடையாது. ஏன்னா வெஸ்டேஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து வெளியில இருந்து வாங்குற ப்ராடக்ட் ஒரு பேஸ்ட் கூட வந்து யாருக்குமே வந்து சூட் ஆகவே இல்லை. அதனால வந்து எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரா 1 or 2 ப்ராடக்ட் வந்து இப்போ பேஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேனோ பேஸ்ட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். அது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பேக்கெட் வந்து நமக்கு எப்பயுமே ஸ்டாக் வீட்டில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா நம்ம ஆர்டர் போட்டு வர்றதுக்குள்ளேயும் நம்ம வெளியில 10 ரூபாய்க்கு கூட வெளியில வாங்கிட கூடாது அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து எப்பயும் ஸ்டாக் வீட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து அதில் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து நமக்கு 1 or 2 இயர்ஸ் வந்து போட்டு தான் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வாங்கி வச்சு அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்பி நம்ம வாங்கலாம். ஸோ புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கவங்க யோசிக்கவே வேண்டாம். இந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம டிவியில் விளம்பரத்துல எல்லாம் பார்த்துருப்போம், ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து விளம்பரம் கொடுப்பாங்க. பட் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான், சரிங்களா? ஸோ அவங்க யூஸ் பண்ணாம வெறும் பணத்துக்காக மட்டுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறது மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானத்துக்காக மட்டும் வந்து அவங்க வந்து ஆக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க.
பட் இங்க வந்து ஃபீட்பேக் சொல்ற எல்லாருமே வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க வீட்ல அவங்க பிள்ளைங்க, அவங்க பேரண்ட், அவங்க ரிலேஷன் அவங்களுக்குலாம் வாங்கி கொடுத்து அதுல கிடைக்கிற ரிசல்ட்டை தான் இங்க எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து இது எல்லாருமே வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருக்க யாருமே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. முதல்ல வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி செல்ஃப் பர்ச்சேஸா கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து 100 PV கன்சிஸ்டன்சிக்குள்ள வாங்க. இப்போ சிஸ்டர் கலை சிஸ்டர் சொன்னது மாதிரி தான் 100 PV கன்சிஸ்டன்சி பண்றது மூலமா நமக்கு வந்து ப்ராடக்ட் வவுச்சர் வந்து 4 months ஒன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. 4 month வந்து நம்ம 100 PV பண்ணிட்டோம்னா 5th monthல வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த 2515 ருபீஸ்க்கு வந்து வவுச்சர் நமக்கு ஆட் ஆயிருது. சரிங்களா? அந்த மாதிரி அதுல வர அந்த வவுச்சர்ல வந்து ரைஸ் பிரான் ஆயில் நமக்கு தேவையான ப்ராடக்ட் என்ன வேணுமோ அதை நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய பெனிஃபிட் வந்து நமக்கு வெஸ்டேஜில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருமே தயக்கப்பட வேண்டியதே இல்லை. இன்னொன்று என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருந்தது. கையில் கழுத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷஸாக இருந்தது. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரூமென் சோப்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ரேஷஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவருக்கு ஏதோ ஒரு பூச்சி கடிச்சதுனாலயோ இல்லை அவருக்கு ஏதோ ப்ராப்ளத்தினால அந்த மாதிரி திடீர்னு கையிலையும் கழுத்துலையும் வந்துருச்சு. ஸோ அப்போ நான் சொன்னேன் நீம் சோப்பு நம்ம இதில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அந்த நம்ம ஏற்கனவே என்கிட்ட இருந்தனால அதை உடனே டக்குன்னு கொடுத்து நீங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீம் சோப்பு அவர்கிட்ட கொடுத்தேன். அது யூஸ் பண்ணதுலேருந்து அவருக்கு நல்லாவே வந்து அது ட்ரை ஆயிட்டு இப்போ தொடர்ந்து வந்து அவர் நீம் சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து சோப்ல இருந்து பேஸ்ட்ல இருந்து ஆயில்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது என் பொண்ணுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்லிம் கேட்டகரியில வந்து அவ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தனால எல்லாருமே வந்து வெயிட் கம்மி பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துருந்தேன். நான் ஜாயின் பண்ணப்பயே வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் அதை ரெகுலராக வந்து யூஸ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுட் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததுனால. ஆனால் இந்த வெஸ்லிம் ப்ராடக்டை கொடுக்குறதையும் நிப்பாட்டில் வெஸ்லிம் கேப்சூல், வெஸ்லிம் டீ, அப்புறம் வெஸ்லிம் ஷேக்கு, வெஸ்லிம் ஷேக் மிக்ஸு இதுவும் வாங்கி வச்சு எல்லாமே வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். பட் கொஞ்சம் லேட்டாக ரிசல்ட் கிடைச்சாலும் இப்போ பார்க்குற எல்லாருமே பார்த்த உடனே அவளை இவ்வளோ வெயிட் கம்மியாயிருக்காளே அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கு. அது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டு என் பொண்ணு 2 பேருக்குமே வந்து இந்த வின்டர் சீசனில் வந்து அதிகமாக வந்து கோல்டு அஃபெக்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம ப்ராடக்ட் வந்து துளசி டிராப்ஸு, அதுக்கப்புறம் குர்குமின் ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து ரெஸ்போ கேர், இது 3 வந்து ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த இயரில் வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்து அதிகமாக இல்லை. இல்லைன்னா வின்டர் சீசனில் 2 பேருக்கும் மாறி மாறி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு, ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறதுக்கு, மெடிசன் வாங்கி கொடுக்கறதுக்கே வந்து இருக்கிற கையில் இருக்க காசெல்லாம் இதான மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த குர்குமின் ப்ளஸ் ரெஸ்போ கேர்லாம் வந்து துளசி டிராப்ஸ்லாம் வந்து நார்மலாக இருக்கும்போதே அவங்கள நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே தனித்தனியாக வாங்கி கொடுத்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வின்டர் சீசனில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. அது வந்து ரொம்பவே வந்து மேஜிக் அப்படின்னு தான் சொல்லலாம். இல்லாட்டி ஏன்னா எல்லா நாளுமே மந்த்லி ஒன்ஸ் வந்து எப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. அது வின்டர் சீசனில் வந்து அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து கோல்டுனால அஃபெக்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க இருமுனாங்கன்னா வீட்டில் நம்ம இருக்கவே முடியாது. எங்கள் வீட்டில் அவர் இருமுனாருன்னா அந்த சவுண்டுக்கு வந்து அந்த அந்த முரட்டு வாய்ஸுக்கு வந்து அவர் இருமுற சவுண்டுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நமக்கு இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். பட் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இவங்க துளசி டிராப்ஸு, ரெஸ்போ கேர்லாம் தொடர்ந்து எடுக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இப்போ ரொம்ப கிளியராகவே இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ அக்ரி ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் வந்து லைவாகவே ஷேர் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ லாஸ்ட்டு அக்டோபரில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனனால நான் பெட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு 2 months-ஆவே வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை வந்து சரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே வந்து ஹஸ்பண்டும் பொண்ணும் தான் ஷேர் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ வாஷிங் மிஷின் இருந்தாலுமே வந்து ஜென்ஸ் வீட்டில் வந்து துணி துவைக்கிறது அப்படின்ற வேலையை வந்து அவ்வளவா யார் வீட்லையுமே எடுத்து செய்ய மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் எங்கள் வீட்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டார், எப்படி நான் இதெல்லாம் செய்கிறதுன்னு. நான் சொன்னேன் இது வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டுங்க, நீங்கள் ரொம்பலாம் இதுக்கு ஸ்டெயின் பண்ணிட்டு உட்காந்து அதை வந்து தேய்ன்னு தேய்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி போடுங்க, போட்டுட்டு நீங்கள் வந்து உட்காந்துருங்க.
நீங்க வேற எதுவுமே செய்ய வேணாம், முடிஞ்ச உடனே போய் எடுத்து காய போட்டு கொண்டாந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அல்ட்ராமேட்டிக் சோப்பும் சில இதெல்லாம் வந்து வாஷிங் மிஷின்ல போட முடியாத துணியெல்லாம் வந்து நீங்க வேற ஒண்ணுமே அதை கையில துவைக்கிறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க. நான் சொன்னேன் நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதுல, ஒரு ஸ்பூன் பக்கெட்ல அல்ட்ராமேட்டிக் பவுடரை போடுங்க, தண்ணியை ஊற்றி நம்ம துணியை ஊற வச்சுட்டு வந்துருங்க. ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு நீங்க போய் அதை சும்மா ஜஸ்ட் தண்ணியில நீங்க முக்கி எடுத்து நீங்க காய வச்சு எடுத்தீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரே நாள் தான் சொன்னேன், ஒரு நாள் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் சொல்லவே வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து இந்த 2 months ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன இது வந்து கஷ்டமா இருந்திருந்ததுன்னா அவங்க அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா. இதெல்லாம் என்னை செய்ய சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டை தான் வந்திருக்கும். பட் அந்த வேலை வந்து நம்ம சோப் பவுடர் வந்து எவ்வளவோ வந்து ஈஸியாக்கி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அவர் வந்து அந்த வேலையை வந்து ரொம்ப ஈஸியா எடுத்து செய்யறாரு. அதே மாதிரி பாத்திரம் கழுவுற வேலையும், ஏன்னா சுத்தமா வந்து நான் பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தனால பாத்திரம்லாம் கூட அவரே கழுவ வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ அப்போ நம்மளுடைய டிஷ்வாஷ் தான் நம்ம வாங்கி வச்சிருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிட்டு அவர் வந்து ரொம்பவே வந்து அந்த கிச்சன்ல பண்ற ஒர்க்கெல்லாம் கூட நான் எப்படி அவரை இவங்கள வச்சுட்டு எப்படி சமாளிக்க போறோம்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பட் அதையுமே வந்து ரொம்ப விருப்பமா வந்து அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆகாதனால. ஸோ இந்த மாதிரி பாருங்க, எல்லா ஒர்க்குமே வந்து எல்லாருமே வந்து அது ஈஸியா எடுத்து செய்யற மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அந்த அளவுக்கு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். சரிங்களா. அதனால யாருமே தயக்கப்பட வேண்டியதே இல்லை. எல்லாருமே நம்ம ப்ராடக்டை நம்பி வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் என்ன வாங்குறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ல இருந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்ல இருந்து எல்லாமே நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஐ சப்போர்ட்லாம் வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் இன்னுமே வாங்கி யூஸ் பண்ணல அப்படின்றவங்கலாம் ஃபர்ஸ்ட் ஐ சப்போர்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலான்றது என்னுடைய சஜஷன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெல்த் சப்ளிமெண்ட் எதுவுமே நான் யூஸ் பண்ணாம இருந்தப்ப நான் மாத்திரை மருந்து எப்பயுமே நான் எடுத்துக்கவே மாட்டேன். அந்த மாதிரி டைம்ல ஹெல்த் சப்ளிமெண்ட்டோட ரிசல்ட் கேட்க கேட்க எப்படியாவது நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஹெல்த் சப்ளிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் வாங்கி யூஸ் பண்ண ப்ராடக்டே வந்து ஐ சப்போர்ட் தான். ஸோ இன்ன வரைக்கும் அது வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நடுவில் வந்து லாஸ்ட் மந்த்ல வந்து ஐ சப்போர்ட் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த தலைவலி இதெல்லாம் வந்து அடிக்கடி வராம இருந்தது. லாஸ்ட் மந்த் யூஸ் பண்ணாம இருந்தேன், தலைவலி வர்ற மாதிரி தெரிஞ்சது. இப்போ திருப்பி இந்த மந்த்ல வந்து ஆர்டர் போட்டு அதை வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து நமக்கு ஹெல்த் வைஸா வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. யாருமே வந்து ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பா எல்லாருமே எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.